புரியுதா உங்களுக்கு? இங்கே மொழி என்பது அரசனுக்கு மேலே, புரியுதா? மற்ற எல்லா இடத்துலையும் பிராமணனும் கடவுள் தான் அரசனுக்கு மேலே. ஆனால் அந்த கேரளாவிலேருந்து வந்துட்டு இப்போ தமிழ் மொழியில் அது நொல்ல இது நொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இங்கே நாகரிகம் எல்லாம் மானுங்க. நீங்கள் வந்து தேவதாசிங்கிற சொல் முதலாக காணப்படக்கூடிய கல்வெட்டு கன்னட கல்வெட்டு தான். இப்போ சோழரை பற்றி 10 பொய், பாண்டியரை பற்றி 10 பொய், சேரரை பற்றி 10 பொய், எல்லாரை பற்றியும் வதந்தியெல்லாம் பரப்பி விட்டுட்டு இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ இன்னமும் கூட வந்துட்டு நாயர் மக்கள் வந்து நம்பூதிரிகளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளிப்படையானா, ஒரு விதமான பாலியமாரி. ஆமாம், நல்லா நடந்துட்டு. ஆமாம், ஒரு விதத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற பல மக்கள் வேறு சிலர் அவங்க முன்னோர்கள் நம்புகிற அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் வந்து சீரழிக்கப்பட்டிருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். கேரளாவில் சீரழிக்கப்பட்டதுன்ற வரலாறு, அவங்க வரலாறே இதுதான் இல்லைங்களா? நம்ம ஒன்றும் தரவாட்டு கதையெல்லாம் நம்ம எழுதலை, அவங்களே எழுதிக்கிற கதைகள் தான், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கேரளாவிலேருந்து வந்துட்டு இப்போ தமிழ் மொழியில் அது நொல்ல இது நொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அந்த ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இங்கே நாகரிகம் எல்லாம் மானுங்க. நீங்கள் வந்து தேவதாசிங்கிற சொல் முதலாக காணப்படக்கூடிய கல்வெட்டு கன்னட கல்வெட்டு தான். கன்னட மக்களை தான் வந்து நமக்கு நாகரிகம் கொடுத்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அது என்னென்னா அவங்க வரலாறு நமக்கு தெரியாது இல்லை இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்தவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தா தான் வரலாறு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்னு நமக்கு தெரியும். இப்போ ஆந்திராவோட வரலாறு எடுத்து பார்த்தோன்னா அவங்க தொடர்ச்சியாக அந்நிய மக்களால் தானே ஆளப்பட்டார். இப்போ வந்துட்டு இப்போ கௌதமி புத்திர சதகர்ணின்னு படம் எடுப்பாங்க, அவர் வந்து தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் கௌதமி புத்திர சதகர்ணியோட காசை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் பிராகிருதம் இருக்கும், இன்னொரு பக்கம் தமிழ் இருக்கும். வேற எங்கேயும் வந்திருப்பாரு. ஆமாம், அவங்களுடைய மொழி பிராகிருதம், மக்களோட மொழி வந்துட்டு தமிழ். ஏன்னா அன்றைக்கி தெலுங்கு ஒன்று கிடையாது இல்லை, இப்படி இருந்தது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசர்கள், நம்ம வந்துட்டு சாளுக்கியர்கள்னு பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து கன்னடம் தான் மொழி. கிருஷ்ணதேவராயருக்கு துளு தாய்மொழி இந்த சைடு. ஆமாம், அவர் வம்சம் பேர் துளு வம்சம் தான். இப்போ அதே மாதிரி இதனால் என்ன ஆகிட்டுன்னா தெலுங்கு வரலாறு எழுதுறவங்க எல்லா அரசரையும் தெலுங்குன்னு போட்டு எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரை பார்த்தாலும் நீங்கள் அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாறு தெலுங்கில் எழுத சொன்னால் கூட அலெக்சாண்டர் தி கிரேட்டை எப்படி தெலுங்குன்னு எழுதலாம் தான் யோசிப்பாங்க. ஆமாம், எப்படியாவது சொல்லி, ஏன்னா வரலாறு இல்லை அவங்களுக்கு இல்லைங்களா? அவங்க அதே மாதிரி ராஜராஜ சோழன்லையும் தெலுங்குருமாங்க. எல்லாரையும் சொல்கிற மாதிரி தான் இவரையும் சொல்கிறாங்க. இங்கே சில பேர் அதை வந்துட்டு ஒரு கருதுகோளாக எடுத்துகிட்டு ராஜராஜ சோழன் தெலுங்குறாமே, தெலுங்குறான் தான் ஏன் அவன் நக்கல் பண்ண போகிறான், ஏன் அடிக்க போகிறான் பலவாட்டி, அந்த அறிவு கூட இங்கே இருக்கிறது எங்களுக்கு கிடையாது. அது அடுத்த விஷயம், புரியுதுங்களா? அந்த மாதிரி வரலாறு இல்லாத மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன மாதிரி இடர்பாடு இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட நிறையா வரலாறு இருக்குல்ல, அந்த மிதப்பு அந்த கொழுப்பில் நம்ம வரலாறு நிறைய அழிய விட்டோம், நிறைய செலவு பண்ணி தான் எடுத்துக்கொண்டு. ஆமாம், இதில் என்னென்னா ஒவ்வொரு வரலாறுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ பாண்டியர் வரலாறை பார்க்குறப்போ ஒரே சமயத்தில் ஒரு 4-5 சுந்தரபாண்டியன் இருப்போம். ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா எந்த சுந்தரபாண்டியன் யாருக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எழுதாமல் இருக்கீங்களா? அதை இன்னும் எழுதாமல் இல்லை, எழுத முடியலை, அது ஒன்று சிக்கல், எழுத முடியலை. இன்னொன்று இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் பாண்டியர்களோட நிறைய கதை இருக்குது. ஐவர் ராசாக்கள் கதை மாதிரி இல்லை, இதெல்லாம் பார்க்குறப்ப தான் பிற்கால பாண்டியர்களும் நிறைய வம்சங்களாக பிரிஞ்சாங்க, கதையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் ஒன்று படிக்கப்படாமல் இருக்குது, இல்லை தப்பாக பதிப்பிக்கிறாங்க. இப்போ சில பேர் வானமாமலையெல்லாம் பாண்டிய தொடர்புடைய சில நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. ஆனால் அதனுடைய மூலப்பாடத்தோடு எடுத்து பார்க்குறப்போ 200-300 இடத்துல வந்து மாறுபடுது. அப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம நம்புறது? அப்போ நம்ம என்னென்னா பாண்டியரை பற்றி எழுதணும் அப்படின்னா ரொம்ப இறங்கி அதிலேருந்து வேலை பார்க்க வேண்டியது, மறு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பல்லவர் வரலாறு நம்ம அப்படி பண்ணுறதுக்கு 7 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ சோழர் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் கொலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் அந்த ஆதித்த கரிகாலனோட அந்த கல்வெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான அந்த முன்குறிப்பு இருக்குல்ல, அது மட்டும் 300 பக்கம். 300 பக்கத்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கல்வெட்டை வந்து எப்படி நம்ம வந்து அணுகிறதுன்னே இங்கே பாடம் இல்லை. திருப்பி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோழரோட ஆட்சியாண்டு போட்டதெல்லாம் சோழர் கல்வெட்டு, பிராமணர்கள் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட தேவைக்காக எழுதின செப்பேடுகளுக்கு பேர் சோழர் செப்பேடு, பாண்டியர் செப்பேடு, அது பிராமணர் செப்பேடு, அவ்வளோதான். அது அவங்க சோழர் செப்பேடு, பாண்டியர் செப்பேடு, இந்த மாதிரி நிறைய வரலாற்று குழப்பங்களை இங்கே வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒன்றுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, இவங்க சொன்ன பொய்யெல்லாம் சொல்லி அதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இவங்க இன்னாரி இவங்க தப்பாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் விளக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ளேயே நுழைய முடியும். அப்போ நீங்கள் வந்து நானும் அவசரப்படுத்த மாட்டேன், எனக்கு எப்படியா அதை கேட்டேன்றதுனால நீங்களே ஏதாவது ஒன்று வந்து கற்பிச்சிருங்க எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுறேன் நான். ஏன்னா நீங்களும் வந்து உங்கள் ஆய்வு வந்து நிற்க போகிறதில்ல வாழ்க்கை முழுக்க. அந்த சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து சித்தாந்தம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு புரிதலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்ணில் தெரியுது. இப்போ எப்படி உங்க பேர் மூலியமா எனக்கு தெரியும், அந்த மாதிரி இப்போ இவங்க 3 பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளம் சிம்பிள், அதை பற்றி மட்டும் எனக்கு இந்த காணொலி முடிவாக சொல்லிடுங்க. ஒன்று, இப்போ சேரர்கள் வந்து
வில்லு வச்சிருக்காங்க, அவங்க பாண்டியர்கள் மீன் வச்சிருக்காங்க, சோழர்களுக்கு வரிப்புலி. இது ஒன்னொன்னுக்கும் என்ன காரணமா இருக்கும், இல்ல என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் விளக்கம். இல்ல இதெல்லாம் குறியீடுகள் தான், குலக்குறின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம இந்த குறியீடுகள் பத்தின ஒரு புரிதல் எதுக்கு மிக முக்கியமானதுன்னா, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, புள்ளியாரு கீழே எலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இத்தினோண்டு எலி எப்படி எவ்வளோ பெரிய புள்ளியார தூக்கிட்டு போகும், இது வந்து ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரியும் அடுத்த நான் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசுவாங்க. இது என்னன்னா வந்துட்டு ஒரு துறையை பற்றின எந்த அறிவுமே இல்லாதவங்க பேசுனா தற்குறித்தனமான ஒரு பேச்சு. இப்போ ரைட் சகோதரர்கள் முதல்ல விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அப்போ ரூஸ்வெல்ட் வந்துட்டு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார், அப்புறம் அமெரிக்க அதிபர் ஆகல. அவர் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு பறவையை பார்த்தேன், அந்த பறவையோட இடம் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, அதோட ரெக்கை எடை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ குறைவான ரெக்கை இருக்கிற பறவை பறக்குது நியாயம். இவங்க விமானம்னு ஒன்று பண்ணுறாங்க, விமானம் வந்துட்டு மனுஷனை விட எடை அதிகமாக இருக்குது, அது எப்படி மனுஷனை தூக்கிட்டு பறக்கும்னு கேட்டார். அமெரிக்காவே எப்பா அவ்வளோ பெரிய கேள்வி, விமானம் பறக்கவே பறக்காதுன்ட்டாங்க. இப்போ ரைட் சகோதரர்களுக்கு வந்துட்டு நம்மள மாதிரி பெருசாக பேச வர ரெண்டு பேரும் ரொம்ப குறைச்சலாக பேசுகிறாங்க, அவங்க அதை மறுத்தே பேசல. ஆமாம், ஒரு கட்டத்தில் என்னங்கன்னா ரைட் சகோதரர் விமானத்தை பறக்க வச்சு காமிக்கிறாங்க. ரூஸ்வெல்ட்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு, ஐயோ நம்ம இவங்களை போய் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அவர் வந்து பிரதமராக இருக்கிறப்போ போயிட்டு, அதிபராக இருக்கிறப்ப அவங்க கிட்டக்கு போயிட்டு, நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டு முதல்ல ரைட் சகோதரர் விமானத்தில் பறக்கிறாரு. அமெரிக்காவில் விமானத்தில் பிறந்த முதலாவது அதிபர் வந்து ரூஸ்வெல்ட் தான். பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ரூஸ்வெல்ட் முதல்ல கேட்குற கேள்விக்கு சரி மாதிரியே தெரிஞ்சா, ஆனால் அது எவ்வளோ தற்குறித்தனமானது. அது மாதிரி ஒரு தற்குறித்தனம் தான் இந்த குறியீடுகளை வந்து சரியாக புரிஞ்சிக்காம அப்படியே இந்த பிராமண கதைகள் பின்னாடி போகிறது. புரியுது இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வைணவம்னு ஒரு சமயம் பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து எது முருகன் சிலை எது சிவன் சிலைன்னு நமக்கு தெரியும்ல. வைணவ தீர்த்தங்கரர் சிலை இருக்கும், அந்த சிலையை பார்த்து 24 தீர்த்தங்கரில் யார் எந்த தீர்த்தங்கரர்னு நம்ம சிலையை பார்த்து சொல்லவே முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ், இட்ஸ் சேம். ஒரே மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவருக்கு மேலே 3 குடம் இருக்கும், இப்படி தான் உட்காந்துருப்பாரு, மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பொசிஷன், எல்லாம் ஒரே மாதிரி. எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னன்னா இந்த ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒரு குறியீடு இருக்கும். பீடம் இருக்குல்ல, உட்காந்துருக்காரு பீடம், அது கீழே அந்த குறியீடை போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் குலக்குறியீடுகளால் அறியப்பட்டார்கள். ஓநாய் குலச்சினம்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, ஓநாயை தான் வந்துட்டு அவங்க குலக்குறியீடுன்றாங்கல்ல. அவங்கள போய் நக்கல் பண்ணுவாங்களா சீனாவில்? அவங்க கம்யூனிஸ்ட்டுகள் தானே, போய் பகுத்தறி பேச வேண்டியதானே கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட. அது வந்து குலக்குறி. புரியுது இல்லைங்களா? இப்போ குலக்குறி மாதிரி இந்த 3 பேருக்கும் இருந்த சின்னங்கள் தான் அது. இப்போ நம்ம வந்துட்டு சோழர் காலகட்டத்தில் புலி குத்தி பட்டான்கள்னு ஒன்று இருக்கும். புளியை குத்திருக்காங்க மக்கள் வந்துட்டு பொதுமக்களுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு. சோழர் கால சின்னம், அரச சின்னம் குத்தக்கூடாதுலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அது வந்து குறியீடு தான், அரசர்களுக்கான ஒரு குறியீடு. அப்படிதான் அது வந்து ஏதாவது எடுத்துட்டு போனா ஐயோ ஆஞ்சநேயர் இது பண்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை சார்ந்தது இல்லை, அது குறியீடு, ஒரு குறியீடு, அவ்வளோதான். இந்த குறியீடு எப்படின்னா சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக பயன்படும். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போது ராஜராஜ சோழன் வந்துட்டு சேரரையும் பாண்டியரையும் வென்று அரசராகிறார். அப்போ அவருடைய சின்னம் வந்துட்டு நேர்மையாக பார்த்தா புலி மட்டும்தான் ஒரு சின்னம். ஆனால் ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா ஒரு புலி இருக்கும், 2 மீன் இருக்கும், ஒரு வில் இருக்கும். நான் ஜெயிச்சுட்டேன் என்ன பண்ணுவார்னா அதுக்கு மேலே ஒரு வெண்கற்ற குடை போடுவார். அப்படின்னா ஒரே குடையின் கீழே இதெல்லாம் வந்துட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சாளுக்கியர்களுக்கு என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி தான் சின்னம் இல்லைங்களா? இப்போ சோழர்கள் வந்து சாளுக்கியர்களுக்கு பொண்ணும் கொடுத்தாங்க, போர்லையும் தோக்கடிச்சாங்க, 2மே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சோழர் காசுகளை பார்க்குறப்போ ஒரு பன்றி போட்டு அதுக்கு மேலே கொடை போட்டிருந்தாங்கன்னா திருமண உறவுக்காக போட்டது, மதிச்சிருக்காங்க, மரியாதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, வெற்றி பெற்றா வந்து ஒரு தூணை நட்டு வைப்பாங்க. அந்த வெற்றி தூணுக்கு முன்னாடி ஒரு பன்றி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சாளுக்கியர் ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கேப்சர் அண்ட் கான்குவெஸ்ட். அதே மாதிரி வந்துட்டு சில காசுகளில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பண்ணி கீழே ஒரு பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கும். அந்த காசில் மேலே ஒரு பண்ணி கீழே ஒரு பண்ணி இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? மேலே சாளிக்கிற கீழே சாளிக்கிற வென்றாங்க, 2 பேரையும் வென்றுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சில காசில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது. அப்போ அந்த குறியீடு என்னென்னா யாரை ஜெயிச்சாங்க. இப்போ முருகன் போயிட்டு இப்போ மயில் இருக்குல்ல, அது முருகனோட சின்னம் கிடையாது, கதையிலே இருக்கும். முருகனுக்கு வந்துட்டு கந்தனுக்கு கவனம் வந்து காலு கீழே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மயில் எப்போ வேணாலும் அவரை வாரி விடும். ஏன் என்னென்னா மயில் வந்து முருகனோட குறியீடு கிடையாது. மயிலை முருகன் வந்து கட்டிப்படுத்தி வச்சிருக்காருன்னு தான் கதை. இப்போ வந்து எட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு பழைய பேர் எட்டிப்பிடின்னு சொல்லுவாங்க. முருகனை வந்து இந்த மயிலை வந்துட்டு கவுத்து விட்டு போச்சு, இந்த மயிலை எட்டி பிடிச்சாரு அப்படின்னு. அப்போது எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வெல்லும் பொழுது வென்றவர்கள் தோற்றவர்களுடைய சின்னங்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த குறியீடு வந்து மாறுது, இவர் வந்து இந்த வாகனத்தை மாற்றிக்கிட்டாருன்னா அது இருக்கிறதுக்கு பின்னாடி. இப்போ முருகன் இருக்காரு, முருகனுக்கு மயில் வாகனம்னா நம்ம ஆதி காலத்தில் இருந்த நம்ம முருகனுக்கு வந்து யானை தானே வாகனம். கரெக்ட். கோயிலில் பார்க்குறப்ப யானை தானே இருக்குது இல்லைங்களா? அப்போது எப்போ யானை வாகனமாக இருந்தது, எப்போ மயில் வாகனமாக இருந்தது, எப்போ வந்து சேவல் வாகனமாக மாறுது. இது ஒன்று ஒரு காலகட்டத்தை, ஒரு வெற்றியை, ஒரு பரிமாற்றத்தை குறிக்கக்கூடியது.
இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த ஒரு குறியீடு பற்றின ஒரு அறிவு இல்லாமல் இது மேலே இப்படி போய் உட்காருவார். புரியுதுங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், கோயிலை நிறைய இடத்துல மாற்றிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு கோயிலாக இருக்கும், இப்போ மாற்றிருப்பாங்க. ஆமாம், நிறைய கோயிலில் மாற்றிருப்பாங்க. அப்போ உண்மையில் அது என்ன கோயிலாக இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் கொடிமரத்தையும் கோபுரத்தையும் தான் பார்க்கணும். இப்போ கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கடவுளுக்கான வாகனம் இருக்கும். இப்போ சிவன் கோயில்னால் நந்தி இருக்கும், இப்போ துர்க்கை கோயில்னால் சிங்கம் இருக்கும், திருப்பதி கோயிலில் சிங்கம் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த சாமியோடது இருக்கும். இப்போ வந்து நாகசாமி கோயில் இருக்குது நாகர்கோயில் இல்லைங்களா? அங்கே போனீங்கன்னா பெருமாள் கோயில்னா சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த அனந்த பத்மநாபன் இருக்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொடிமரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆமை இருக்கும். ஆமை வந்துட்டு நாகராஜாவோட வாகனம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நாகராஜா கோயில்ன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம ஆங்கில படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, சிம்பிளிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஊரில் என்னென்னா பகுத்தறிவு பேசி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. புரியுது இல்லைங்களா? வரலாறு எதுக்கு? தமிழனுக்கு வரலாறு இருந்தால் தானே உங்களுக்கு நிற்கும். ஆமாம், முன்னோக்கி போகலாம். ஆமாம், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா கடைசியாக வந்துட்டு திருமலை நாயகருக்கு விழா எடுப்பாங்க இல்லைங்களா? அது மட்டும் ரொம்ப நாளைக்கு நடக்க போகிறது. திருமலை நாயகர் தான் உயிரோடு இருக்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு இல்லை, அடுத்தவனுக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. படக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ சிம்பிளிஸ்டத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், மாடு வளர்க்குறத முட்டாள்தனம் பிற்போக்குத்தனம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் மாட்டு இறைச்சி சாப்பிட்றத காட்சி வைப்பாங்க, பெருமையாக பேசுகிறாங்கல்ல, சரிங்களா? பன்றி வளர்க்குறத பெருமையாக கட்டுவாங்க, பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க படத்தில். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதான் சிம்பிளிசம். பண்ணி வளர்க்குறவன் பண்ணி தானே சாப்பிட்ணும், மாடு வளர்க்குறவன் தானே மாடு சாப்பிட்ணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா அவங்களுடைய குறியீடுகளை அவங்க உள்ள வைக்கிறது. இதில் தமிழனோட குறியீடுகள் இருக்குல்ல, அதை மட்டும் தான் அவமானப்படுத்துவாங்க. மற்றவங்க அவங்க குறியீடெல்லாம் வந்துட்டு தடவி கொடுக்கலாம், நம்ம வந்து நம்ம குறியீடு வந்துட்டு காட்டுறதுக்கே வைக்கப்படணும், பிற்போக்குத்தனம்னு சொல்லுவாங்க. எதா பிரச்சனை? நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டில் பன்றியை விட்டு அடக்க முடிஞ்சுச்சுன்னா ஜல்லிக்கட்டு ஆக போகும்னு சொல்லியிருப்பான், அவ்வளோதான். நான் எப்படி சின்ன பையன் எனக்கு மலை பக்கத்துல நிறைய காடு இருக்கு, வேட்டையாடுவாங்க, அதனால சேரர்கள் வந்து வில்லு வச்சிருக்காங்க, கடல் வந்து பாண்டியர்கள் நிறைய இருந்துச்சு, அதனால மீன் இருந்துச்சு, நாட்டுக்குள்ள புலி இருக்கும். அதனால ஒரு உண்மை இருக்கு என்னன்னா, நீங்கள் மலைப்பகுதிக்கு போகிறப்ப வெறுந்தாயத்தையும் பயன்படுத்த முடியும், கீழிருந்து மேலே எய்யறதுக்காக அவங்க வில்லை தான் பயன்படுத்த முடியும். மாதிரி பாண்டியர்கள் தான் ஆரம்ப காலத்துலேருந்து கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் பாண்டியர்களுடைய அந்த மீன் சின்னம் இருக்குல்ல, இப்போ தான் 2 மீன் இருக்குது. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கோடு இருக்கும், இது ஒரு குடிசை மாதிரி ஒரு இது இருக்கும், அதுதான் மீன் அவங்களுக்கு. இந்த குறிப்பிட்ட மீன் சின்னத்தில் என்ன சிறப்புன்னா, இது வந்து கீழடி பானை ஓடுகளில் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாறை ஓவியங்கள் இருக்கும்ல, அதில் வந்து குமரன் அப்படின்னு ஒரு தம்பி வந்துட்டு பாறை ஓவியத்தில் அதே முத்திரையை கண்டுபிடிச்சார். பாறை ஓவியத்தில், தமிழ்நாடு பாறை ஓவியத்தில். இதெல்லாம் போக சிந்து சமவெளி எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்கு, இதே மீன் சின்னம், பாண்டியர்கள் பயன்படுத்தக்கூடிய இதே மீன் சின்னம். மீனோட குறியீடு மீனோட சிம்பிள், மீனோட சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது வந்துட்டு நமக்கு சிந்து சமவெளி காலகட்டத்திலேருந்து இருக்குது இல்லைங்களா? அதனால ரொம்ப பின்னோக்கி அதை நம்ம வச்சு போக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்னத்தையும் நம்ம பின்னோக்கி போகலாம், ஆய்வு பண்ணணும். ஆனால் இங்கே என்னென்னா வந்துட்டு அதான் சொல்கிறோமே, திருப்பி அதை எதை கேட்டாலும் தேவையில்லைன்னு வேண்டியது, புரியுதா? அப்போ நம்ம அதனால் மேற்கொண்டு போகிறதுக்கு அது ஒரு துறையாக எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சின்னங்கள் தொடர்பான ஆய்வு நிறைய தேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சில சின்னங்கள் வந்துட்டு உலக அளவில் நிறைய இடங்கள்ல கிடைக்குது, யூனிவர்சல் சிம்பிள்ஸ். ஆமாம் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த புதிர் வழின்னு சொல்லுவாங்க ஒரு இது, அது வந்து உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல காணப்படுது. அதே மாதிரி ஆசியுகத்தில் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு திரிசூலம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதோட வாழை கவுற மாதிரி ஒரு அது வந்து உலகம் முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உலகளாவிய தொடர்பு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் மூடி மறைச்சிங்கன்னா இந்த உலகளாவிய தொடர்பில் ஒரு கண்ணியை வந்து நம்ம மறுத்துறோம் இல்லைங்களா? அப்புறம் வழக்கம் போல என்ன நடக்கும்னா சங்கிங்க வந்து அவங்களோடதும்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிங்களை போய் திட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏதாவது அவ்வளோ காலங்காலமாக அதை பண்ணுறது. அதனால் இது பொதுவாக வரலாறு. இப்போ நாம் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சோழர்கள் பற்றி ஆய்வு பண்ண போகிறப்பே எப்படி சொன்னாங்கன்னா, சோழர்கள் பற்றி இதை பற்றி மட்டும் பண்ணுங்க, சோழர் இந்த தப்பு பண்ணாங்கன்னு பற்றி மட்டும் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நிறைய முயற்சி பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு அடிப்படையாக அவன் என்ன பண்ணான்ற புரிதலே இல்லாமல் எப்படி போயிட்டு அவங்களை பேசுறதுன்ட்டு நான் தான் அடிப்படையிலேருந்து வாசிக்க ஆரம்பித்தேன். பல்லவர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், அடிப்படையிலேருந்து வாசிக்கிறப்ப தான் இவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் திரிச்சாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இது நம்ம வரலாறு. நம்ம வந்து நம்பலாம், எதிர்க்கலாம், ஏற்றுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம முதல்ல அதை படிக்கணும்.
இன்னொருத்தவன் வந்துட்டு அவன் விருப்பத்துக்கு எழுதி வச்சதை படிச்சுட்டு சோழர்களையோ பாண்டியர்களோ பல்லர்களோ பற்றி முடிவுக்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. என்னுடைய நூல்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு அதை தான் நம்மளால் அதை ஓரளவுக்கு புரிய வைக்க முடிஞ்சதுன்றதை நான் பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ நம்மலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவரடியார் முறையே வந்து சோழர்கள் தான் உருவாக்குனாங்க, சோழர்கள் தான் பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தினாங்க ஆகுன்ட்டு 1008 குற்றச்சாட்டு அத்தனையும் போய் இத்தனையும் விஜயநகரில் நடந்துருக்குது. அவங்களுக்கு என்னென்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தப்பி தவிர விஜயநகர் வரலாறு படிச்சுட்டு துப்பிடுவோன்ட்டு இதெல்லாம் சோழர் காலத்திலேயே நடந்ததுன்னு இங்கே எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே போக மாட்டோம், இதான் உண்மை. அன்னைக்கு சொன்னால் அப்போ நம்ம 2 பேரும் ஒரே தட்டுக்கு வந்துடுவோம்ல. நீங்கள் வந்து சாக்கடையில் விழுந்துட்டீங்களே, சாக்கடையிலேயே பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் நல்ல சட்டை போட்டு போகிறான், அப்போ உங்களுக்கு ஒரு கடினம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே போய் குளிச்சு முடிக்கிட்டு நல்ல சட்டை போட்டுக்கலாம். ஆனால் சில பேருக்கு அப்படி தோணாது, அவனே தூக்கி சாக்கடையில் இறக்கணும். நல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த உளவியல் தான் இவங்கள்ட்ட நம்ம பெரும்பாலும் பார்க்குறது, இந்த உளவியல் தான். ஏன்னா இவங்க வந்து வேற மக்கள், இவங்களுக்கு வேற தாய்மொழி, அந்த தாய்மொழி தான் பேசுகிறாங்க, அந்த தாய்மொழிக்கு தான் அவங்க புத்தாண்டு கொண்டாடுறாங்க, அந்த ஜாதி பேரை தான் போட்டுக்கிறாங்க. முதல்ல இப்போ இவங்க எந்த வரலாறு படிப்பாங்க? அவங்க வரலாறு படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு முதல் வேலையாக அதை மறைச்சி வச்சுருவாங்க. மறைச்சி வச்சிடணும். இவங்க வரலாறு படிச்சுட்டு வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும்ல, உறுத்திக்கிட்டே இருக்காது. அடுத்த வரலாறு பார்க்குறப்ப ஒரு கால்பனை வச்சுருக்கோம்ல. இப்போ நீங்கள் வந்து விஜயநகர வரலாறு பார்க்குறீங்க, அப்பா வந்து பையன் வந்து கொண்டுட்டான், கொன்ன பையனை வந்து அவன் தம்பி கொண்டுட்டான்னு இருக்கு. இதை நீங்கள் மாற்ற முடியாது இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த கதை நல்லா இருக்கேன்னு கொண்டு சோழர் வரலாறு எழுத வேண்டியது. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை தான் முதல்ல கல்வெட்டு அங்கே தான் இருக்குது. இப்போ தேவதாசி முறை கர்நாடகாவில் வலிமையாக இருந்திருக்குன்னு சொல்லிடுவாங்கன்றப்போ அது கொண்டு வந்து சோழர் வரலாறு எழுத வேண்டியது. களமல்ல கல்வெட்டில் வந்து இண்டர்னு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு கல்வெட்டில் பார்க்குறப்ப அந்த மாதிரி கிடையாது. ஒரு சோழர் கல்வெட்டில் பார்க்குறப்போ இவங்க வந்துட்டு தீண்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தீண்டார்னா தீண்டத்தகாதவர். சோழர் காலத்தில் தீண்டாமைனே ஒன்று கிடையாது, தீண்டத்தகாதவர்னு யாரும் கிடையாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சோழர் வரலாறு ஏன்டா இப்படிலாம் திருச்சி எழுதுனான்னு பார்த்தா இதெல்லாம் அவன் பட்ட கடினம் இல்லைங்களா? இப்போ மனுஷங்களை 2 வகை இருக்குது. ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்னா, நான் நல்லா சாப்பிடாட்டி கூட, நான் நல்லா இல்லாட்டி கூட அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாரும் படணும்னு நினைக்கிறது இன்னொரு வகை. சாடிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. இல்லை இப்போ இந்த சைக்கோ கொலைகாரம்லாம் பார்க்குறப்ப காமிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கும், இப்போ நல்லா இருப்பான். ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை ஏற்படுத்தின பாதிப்பு அடுத்தவனை வந்து கொடுமைப்படுத்தி ரசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இங்கே வரலாற்று எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ சில பேரோட அந்த வரலாற்று ஆய்வை படிக்கிறப்பே நமக்கு கடினமாக இருக்கும். ஒரு நபர் வந்து ஒரு செப்பேட்டை கொடுக்குறாரு, காப்பர் பிளேட்டுன்றது ஒரு வரலாற்றுக்கு வந்து ஒரு பெரிய ஆவணமாக கருதப்படக்கூடியது கொடுக்குறாரு. கொடுத்ததை வந்து கோபிநாத ராவ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வாங்குறாரு. வாங்கினவர் கொடுத்தவன் பேர் என்ன எழுதுறாருன்னா ஒரு சூத்திரன் கொடுத்தாருன்னு எழுதுறாரு. இன் எவ்ரி டாக்குமெண்ட் சூத்திரன் கொடுத்தான். ஏன் அவனுக்கு பேர் இல்லையா? இப்படி எழுதக்கூடியவர்கள் எழுதின வரலாறு தான் நம்ம நீ படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, வரலாறு படிக்கணுங்கிறத தாண்டி படிச்ச வரலாறை வந்து மறந்து சரியான வரலாறை வந்து தேடணும். இந்த நம்ம வரலாறு நம்ம ஆய்வு பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன நோக்கத்தில் சொல்றாங்க, அவன் ஏன் முதல்ல நம்ம வரலாறு சொல்றதுக்கு வர்றான், அந்த ஒரு புரிதலாவது நமக்கு இருக்கணும். கூட சேர்ந்து படிக்கிறது வேற, எனக்கு டிக்டேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல அடுத்தவங்க சொன்னதை வச்சு நம்ம வரலாறை வந்து நம்ம மதிப்பிடக்கூடிய ஒரு மரபு, நம்மளே குறை சொல்லிக்கக்கூடிய ஒரு மரபு, குற்றநோட்சிக்கு ஆளாயக்கூடிய ஒரு மரபு, அடுத்தவங்க வந்து ஒரு குறை சொல்றப்ப பெருந்தன்மையா இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஆமாங்க அதெல்லாம் இருக்கும், அவங்களாம் முட்டாள் பசங்கன்னா யாரை சொல்ற, நீ ஒன்னதான் சொல்லிக்கிறேன் நினைச்சுக்கிறாங்க. அப்ப ரேஷனலிஸ்டா அவன் இருக்க மாட்டேன்றான், நீ மட்டும் ஏன் நீ இருக்கிற அதே மாதிரி அவனும் இருக்கணும்ல. விஜயநகர்லாம் என்னங்க, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இப்போ ராஜராஜனோட அம்மா வந்துட்டு அவங்க கணவர் இறந்து போகிறப்ப அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நெருப்பில் பாஞ்சு இறந்து போயிடுறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க, அவங்க வந்துட்டு தடுக்கிறவங்க இதெல்லாம் மீறி போய் தற்கொலை பண்ணாங்கன்றதுக்கு கல்வெட்டு ஆதாரமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம சொன்னால் கூட சோழர் காலத்தில் வந்துட்டு உடன்கட்டை இருந்ததாமே அப்படிம்பாங்க. இதே மாதிரி இப்போ தாமரைப்பாக்கம்ன்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு கல்வெட்டு கிடச்சிச்சு. அது வந்து குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் ஒரு சிற்றரசர் அவர் இறந்து போறாரு, அவர் நல்லா நாட்டியம் ஆடக்கூடியவர். அப்போ அவர் மேலே அபிமானம் கொண்ட ஒரு 3 நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் வந்துட்டு அவர் கூட சேர்த்து இறந்து போகிறாங்க. அவங்களாம் சுயமாக இறந்து போகிறாங்க. அப்போ அவங்க பையன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேர் கோயிலுக்கு சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு அவர் வந்து நிலதானங்கள் கோயிலுக்கு பண்ணுறாரு. இவங்க இறந்து போனோம், அவரோட பையன் இறந்து போனவரோட பையன் பண்ணுறாரு. இதை காமிச்சு சோழர் காலத்தில் 3 பெண்களை கொண்டுட்டாங்க எழுதுறாங்க இல்லைங்களா. இவங்க தான் இங்கே திருமலை நாயக்கர் அவரெல்லாம் இறந்து போனப்போ 160க்கும் மேற்பட்ட மனைவிகள் கூட படுகொலை செய்யப்பட்டாங்க. அது யாரும் பேசுறது இல்லை. இப்போ நீங்கள் தஞ்சாவூர் நாயக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தோத்துப்புறமா இருந்தால் அந்த புறத்துக்கே வெடிக்க வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து சொத்து தானே, அவங்களுக்கு கமாடிட்டி தானே. அப்போ என்னன்னா நம்ம போனதுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு இருக்க போகுதுன்னு கொண்டு செத்து போனாங்க. இதை பற்றி பேசணும்ல.
சோழர் காலத்தில் தானாக இறந்து போனாலும் அது படுகொலை. நல்ல 2 டாபிக் கொடுத்துருக்கீங்க. நான் ரிசர்ச் பண்ணி யார் மூலமா இது ஒரு காணொளி வந்து பாருங்க. அப்போ இதுதான் நமக்கு இடிக்குது. சுய விமர்சனம் பண்றவன் தான் நல்லவனா, நீ சுய விமர்சனம் பண்ணு, ஒரு புத்தகம் எழுது, இல்லை ஒரு புத்தகத்தை மொழிபெயரு, பேசு அதை பற்றி. குறைஞ்சபட்சம் சுய விமர்சனம்லாம் அப்புறம் பேசணும்ல. அப்படியே அஞ்சு நடுங்கி அவங்கள பற்றி நம்மளும் பேசாமல் யாரும் பேசுகிறவங்களும் பயந்துக்கிட்டு அந்த வரலாற்றுக்கு உள்ளே மறைச்சி வச்சுட்டு அடுத்த வந்து நல்ல வரலாறு இருந்தாலும் அதில் என்னங்க அவமானப்படுத்தலாம், எங்கே குறை சொல்லலாம், எப்படி அவனை வந்துட்டு அவமானப்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம வரலாறு பக்கம் போனால் தான் நமக்கு பழமை தெரியும்ல. ஐயோ அதெல்லாம் மோசமான புத்தகம் அப்போ கிழிச்சு போட்டுரு, ஐயோ அதெல்லாம் படிக்காத, என்ன வரலாறு படிக்கிறியா, என்ன இது பண்ணுறியா, அப்படிலாம் கேட்டு 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 ஒழிச்சு முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு இந்த தொல்லியல் அகழாய்வு பக்கம் போகிறப்ப தான் இவங்க என்னெல்லாம் உருட்டிருக்காங்க நமக்கு ஓரளவுக்கு வருது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கவாவது நம்ம வந்து இந்த மூவேந்தர் வரலாறு படிக்கணும். ஏன்னா வந்துட்டு உலகத்தில் வேற எந்த எல்லா மரபுலையும் பார்த்தீங்கன்னா அரசரை தான் புலவர்கள் வந்து புகழ்வாங்க. புலவர்களையும் புரவலர்களையும் புகழ்ந்த அரசர்கள் வாழ்ந்த ஒரே நிலம் வந்து தமிழ்நாடு தான். ஆமா, சங்க இலக்கிய புலவர்கள் 12 புலவர்கள் பாண்டிய அரசர்கள். அரசர் அவன் அரசர் புலவராகவும் இருந்திருக்கிறார். ஆமா, மல்டி டேலண்ட் இல்ல அப்ப எப்படின்னா நம்முடைய வரிசை எப்படின்னா புலவருக்கு அப்புறம் தான் அரசர். நாலேஜ். ஆமா, முதல்ல வந்து அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு அரசர் வந்து தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், புலவர்கள்லாம் அவங்களுக்கு தண்டிக்கிறாங்க. இனிமேல் நான் புகழ பாட மாட்டேன். நன்னன்னு ஒரு அரசர், அவர் ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு மரண தண்டனை கொடுத்துருவார், பெண் குழந்தை. சங்க புலவர்கள்லாம் சேர்ந்து இனிமேல் நான் அவனை பாட மாட்டேன்னு அறிவிச்சுட்டு அது வந்து ஒரு பெரிய அவமானமா கருதி இருக்காரு. சங்க இலக்கியத்துல பாடல்கள் இருக்கு, பாக்குறோம்ல. உலகத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்குமா? புரியுதா உங்களுக்கு? இங்க மொழி என்பது அரசனுக்கு மேல, புரியுதா? மற்ற எல்லா இடத்துலையும் பிராமணனும் கடவுள் தான் அரசனுக்கு மேல. அப்போ மொழியை வந்து இது மேலே வச்சிருக்கிறாங்க. அரசர் வந்து ஒரு நியாயம் தவறுறப்பையோ, ஒரு புறமுதுகு காட்டக்கூடிய சூழ்நிலை வர்றப்பையோ, இல்லை அவமானம் இருக்கிறப்பையோ உயிரை விட்டு அவங்க வந்து அந்த மானத்தையும் அந்த பண்பையும் காப்பாற்றிருக்காங்க. அது இந்த மண்ணில் தான் நடந்திருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசர் வந்துட்டு பொதுமக்களுக்காக மாறுவேடம் போட்டுட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு அது கரிகால சோழனோட கதையில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கண்ணகி வந்து என்ன பண்ணாங்க பாண்டிய நாட்டுக்கு? பாண்டிய நாடு வந்து அவங்க பெரிய அவமானமாக தானே பார்க்கணும் இல்லைங்களா? ஆனால் கண்ணகி வந்து பாண்டிய நாட்டு அரசர்களும் வணங்கினாங்கல்ல, நியாயம் நீதியின் பால் நின்ன பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வணங்கினாங்க இல்லைங்களா? இது மாதிரி ஒரு வரலாறுலாம் வேற யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஜூலியஸ் சீசரோட வரலாறு எடுத்து பாருங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாறு எடுத்து பாருங்க, பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு நம்ம வந்து சாலமன் தி கிரேட்டை சொல்றாங்க. சாலமன் தி கிரேட் யாரை கல்யாணம் பண்ணிட்டாரு? ஒரு ஷெபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு சில என்ன அந்த விளக்க விரும்பல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு சில இது இருக்கும். சாலமன் வந்து எப்படி பிறந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு வழியில பிறந்தாரு. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் யாராவது அங்கே பேசுறாங்களா? பேசல. சாலமனோட அறிவை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப என்னன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு அரசர்னா அவருக்கு என்ன ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த சாபக்கேடு இங்கே இருக்கிறவங்க இந்த மக்கள் வரலாறு வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக இப்போ சோழரை பற்றி 10 போய், பாண்டியரை பற்றி 10 போய், சேரரை பற்றி 10 போய், எல்லாரை பற்றியும் வதந்தி எல்லாம் பரப்பி விட்டுட்டு இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இல்லை, அவங்களால அவங்க வரலாறு பேச முடியாதுங்க. இப்போ அந்த நிலைமையில நம்மளே கொண்டு வந்து விட்டுறலாம்ல. சரி, அப்படி நிக்க முடியாது, அது மாதிரி நிகழாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த காலகட்டத்தில் தோணுது. ஏன்னா இப்போ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று படிச்சுட்டு இருக்கீங்க, ஆய்வுகளும் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதிட்டும் இருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து நாங்க எப்படியாவது பயன்படுத்திட்டு உங்ககிட்ட இருந்து இந்த தகவல் எல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும், நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எங்களோட முயற்சியா இருக்கு. நீங்க நிறைய படிக்கணும், நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டே இருக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி பல காணொலிகள் மூலியமா வந்து மக்கள் கிட்ட இன்னைக்கு ஈஸியா இந்த வீடியோ தான் வந்து நம்ம பாக்குறவங்க நிறைய கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்போ அது போய் சேருது, புத்தகத்தை படிக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால இதன் மூலமா நிறைய போய் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் என்னோட ஆசை. மிக்க நன்றி, உங்களோட பொன்னான நேரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்து எப்போ வந்து உங்களை சந்திப்பேன்னு தெரியல, ஆனா சந்திக்கிறப்போ இன்னும் இதோட இன்னொரு முக்கியமான இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட கேள்விகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்ப திருப்பியும் சொல்லிக்கிறேன், உங்களோட வேலைகளுக்கு மிக்க நன்றி.